பெரியார் அவர்களை பொறுத்தவரை பல விஷயங்கள், நான் பிஜேபியில் சேர்ந்த உடனே பெரியார் அவர்களுடைய நாளுக்கு எப்பவுமே நான் ட்வீட் போடுவேன். முதல்ல பார்த்தீங்கன்னா ட்வீட் போடுவேன். உடனே அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி, எப்படி நீங்கள் பெரியாருக்கு வந்து நீங்கள் பாராட்டலாம், நீங்கள் ட்வீட் எல்லாம் போடலான்னு பல இடத்துல கேட்டாங்க. நான் பல இடத்துல சொல்றது தான், கடவுள் மறுப்பு கொள்கை அவருடைய கொள்கையில வந்து முற்றிலுமாக நாங்கள் எதிர்க்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி அதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு எங்க தொண்டர்களே ஒரு 100 பேர்த்த கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சிங்கன்னா, பெரியார் தந்தை பெரியார் அவர்களை பற்றி ஒரு 10 விஷயம் சொல்லுங்க அப்படின்னா 6, 7, 8 நல்ல விஷயம் சொல்லுவாங்க. 2, 3 கடவுள் மறுப்பு கொள்கையை அவங்க எதிர்ப்பாங்க. அதுதான் எங்களுடைய அடிப்படை சித்தாந்தம். இப்ப பெரியார் அவர்கள் பெண்ணினத்துக்காக போராடி இருக்கின்றார்கள், உண்மைதான். நிறைய தலைவர்கள் போராடி இருக்கின்றார்கள். நாங்கள் அவங்களையும் கொண்டு வந்து காட்டுறோம். எங்கேயுமே பெரியார் அவர்களை சிரமப்படுத்தும் நோக்கம் கிடையாது. இவங்களும் போராடி இருக்காங்க. வைக்கம் சத்தியகிரகம் பாருங்க, இவங்களும் பண்ணியிருக்காங்க. அது பெரியார் அவர்களுடைய கொள்கையை சில இடத்துல நாம எதிர்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மனுஸ்மிருதி ஆதரிக்கக்கூடிய கட்சி அப்படின்னு ராகுல் காந்தி உட்பட பேசுறாங்க. மனுஸ்மிருதிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சம்பந்தங்கண்ணா? இப்ப நான் இங்கே வந்து உங்கள் முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து முதல் தலைமுறை பட்டதாரி உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன்னா, சமூக நீதி கொள்கை எல்லா இடத்துல நானும் பயன் பெற்றிருக்கேன். பெற்றனால தான் இந்த சேர்ல உட்காந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். மோடி ஐயா இன்னைக்கு பேசுறாங்கன்னா மோடி ஐயாவும் பயன்பெற்றிருக்காரு. அதனாலதான் அம்பேத்கர் ஐயாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை யானையின் மீது ஏத்திக்கிட்டு அகமதாபாத்தில் நடந்து ஊர்வலம் போனார். ஆனா பிஜேபி அப்படிங்கறதுனால ஒரு பெரிய ஒரு சாயத்தை பூச முயற்சிக்கிறாங்க. நாங்க வந்து அவமானப்படுத்துறோம், அது படுத்துறோம். பெரியார் அவர்களை எத்தனையோ இடத்துல எங்கே அவர்களை பற்றி உயர்வாக சொல்லணுமோ சொல்றோம், சிறுமை எங்கேயும் படுத்தல. பட் எங்கே அவர்களுடைய கொள்கையில எங்களுக்கு ஒப்பிகை இல்லையோ அதையும் வெளிப்படுத்துறோம். அதை இவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க வந்து மொத்தமாக பெரியார் அவருடைய கொள்கைப்படி இவங்க நடந்துக்கிறாங்களா? கண்டிப்பா கிடையாது. பெரியார் அவர்கள் சொன்ன ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குதா? கண்டிப்பா கிடையாது. அதனால் இவர்கள் ஏமாற்று வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி மேல தேவையில்லாத அபாண்டமான குற்றச்சாட்டு. அம்பேத்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதே தான். ஆனா சமூக நீதிங்கிறத தயவு செஞ்சு திராவிட இயக்கத்துக்குள்ள அடைக்க வேண்டாம் அண்ணா. அண்ணா திராவிட இயக்கத்துக்குள்ள நம்ம அடையக்கூடாது. அதாவது ஒரு மண்டல் கமிஷன் ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்காங்க 27%. நான் பயன்பெற்றிருக்கேங்கண்ணா. நான் ஓப்பன் கேட்டகரியில் ஐபிஎஸ் ஆனா கூட என்னோட கேடர் அலோகேஷன் ஓபிசியில் வந்திருக்கு. ஸ்டார்னு போட்டிருப்பாங்க. ஓப்பனா வந்துட்டோம். கேடர் அலோகேஷன் என்ன போடுவாங்கன்னா ஓபிசி வேகன்சி 1, எஸ்சி வேகன்சி 1 அந்த மாதிரி போடுவாங்க. அதில் நான் பயன்பெற்றிருக்கேன். அப்ப மண்டல் கமிஷனுடைய ரிசர்வேஷன் வந்ததுல நானும் ஒரு பயனாளி. நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. அதே போல தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு ஆட்சியாளர்கள் கொண்டு வந்ததில் நான் பயன்பெற்றிருக்கேன். இன்னைக்கு நம்ம சமூக நீதியை பொறுத்தவரை எங்கேயுமே நான் குற்றம் சுமத்தலைங்கண்ணா. பாரதிய ஜனதா கட்சியில சமூக நீதி இருக்கு, 100% இருக்கு. கிடைத்த வாய்ப்புல எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதியை கொண்டு வந்திருக்கோம். நான் சொல்வது, நீங்க அதையெல்லாம் மறந்துட்டீங்க, தாண்டிட்டீங்க. அறிஞர் அண்ணாவை பத்தி 67, 69 விடுவாங்கண்ணா. கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய முதல் 2 ஆட்சியை விடுவோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவுடைய எல்லா ஆட்சியும் விட்டுருவோம். புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா அவருடைய ஆட்சியை விட்டுருவோம். நான் சொல்வது, இன்னைக்கு நீங்க எங்க ஆரம்பிச்சு குடும்ப ஆட்சியா மாத்தி வச்சிருக்கீங்க, எங்க ஆரம்பிச்சு கரப்ஷன் கவர்மெண்டா மாத்திருக்கீங்க. இதை கேள்வி கேட்டாலும் கூட நீங்க சமூக நீதி ஏன் பேசுறீங்கன்னு தான் நான் சொல்றேன். சமூக நீதி நீங்க கொடுத்தீங்களா? கொடுத்தீங்க. பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துச்சா? பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துச்சு. எல்லாரும் கொடுத்தாங்க. 89 கொடுத்தாங்க. அதனால இன்னைக்கு பேச்சு வந்து பாரதிய ஜனதா கட்சி மட்டும் சமூக நீதி கொடுக்கலன்னு சொல்ற கருத்துக்கு எனக்கு உடன்பாடு இல்லைங்க. பாரதிய ஜனதா கட்சியும் சமூக நீதி கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு ஆட்சி தான் நான் சொல்றேன்.